சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டக்கின்ஸ் ஃபேமிலி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இன்ஸ்டன்ட் பன்னீர் பால்கோவா பார்க்க போகிறோம். ஃப்ரெஷ் பன்னீர் எடுத்துருக்கிறேன். இப்போ தான் நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாலில் லெமனுக்கு பதிலாக 1 கப் தயிர் சேர்த்துருக்கிறேன். தயிர் சேர்த்து தெரிஞ்ச உடனே ஆஃப் பண்ணிடலாம். ஃபில்டர் பண்ணி மட்டும் எடுத்து வச்சிட்டோம்னா நல்லா அந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் அந்த மாதிரி ஈரப்பதம் இருக்கணும். இந்த மாதிரி பன்னீர் எடுத்து வச்சுக்கலாம். எவ்வளோ ஜூஸியாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ நான்ஸ்டிக் பேன் அடுப்பில் வச்சுட்டேன். 1 கிளாஸ் பால் சேர்த்துக்கலாம். 50 கிராம் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஸ்பூனுக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் ஒரு 8 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணும்னா இன்னும் கூடுதலாக கூட சேர்த்துக்கலாம். 8 ஸ்பூனுன்றது ரொம்ப கரெக்டாக இருக்கும். இந்த பாலில் நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சால் மட்டும் போதும். ஒரு கொதி வந்துருச்சு. 3 ஸ்பூன் மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம். பால் பவுடர் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். இந்த பன்னீர் மட்டும் ரெடி பண்ணிட்டோன்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு 5 மினிட்ஸில் இந்த பால்கோவா ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த டைமில் செக் பண்ணிக்கோங்க, இனிப்பு போதுமான்றதை பார்த்துக்கலாம். இனிப்பு உங்களுக்கு பத்தலைன்னா கூடுதலாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மில்க் பவுடர் நல்லா கரைச்சாச்சு. இப்போ இந்த பன்னீரை சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்து ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நல்லா திக்காக வந்துடும். பன்னீர் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வச்சா போதும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கொதி வந்துருச்சு, ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். ஆப்ஷனல் தான், வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அது அப்படியே இந்த சூடு ஆறுனதுக்கப்புறம் நான் இப்போ காமிக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இப்போ பார்க்குறோம். சூடு ஆறுனதுக்கப்புறம் நல்லா திக்காக வந்துச்சு. பார்க்க அசல் பால்கோவா மாதிரியே இருக்குது பாருங்கள். இப்போ சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள், அசல் பால்கோவா மாதிரி. ஒரு 5 நிமிஷத்தில் இந்த பன்னீர் பால்கோவா ரெடி பண்ணிடலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.